தேவன் உன்னை கைவிட மாட்டார். எல்லாரும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிறாங்க, தேவன் உன்னை கைவிட மாட்டார். ஒரு உற்சாகமான வார்த்தை, உற்சாகமான ஒரு வார்த்தை. அல்லேலூயா. தேவன் உங்களை கைவிட மாட்டார். எடுத்துக்கொள்வோம் 1 நாளாகமம் 28:20 நாங்கள் வாசிப்போமா இருந்தால், தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலன் கொண்டு தைரியமாக இருந்து இதை நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் தேவன் உன்னோட இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு சகல கிரியைகளை நீ முடித்து தீர்மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னால், தாவீது சொல்கிறான், தன்னுடைய மகனுக்கு சொல்லுகிறான், கர்த்தர் நீ சகல கிரியைகளையும் செய்ய முடிக்கும் தீரும் மட்டும் அவர் உன்னை, சாலமோன் ஆராய்ந்து உங்களுக்கு தெரியும், ஆலயத்தை கட்டுவதற்காக அவர் சகலத்தையும் முடிக்கும் மட்டும் அவர் உன்னோடு இருப்பார். அப்போ கர்த்தர் உங்களோட இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் கைவிட மாட்டார். அந்த வார்த்தை மிகவும் நாங்கள் பார்க்கும் அழுத்தமாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது கைவிட மாட்டார். அப்போ அவருடைய அந்த தேவனுடைய கைவிட மாட்டார் என்ற வார்த்தை எங்களை பிடித்துக்கொள்ளும். நாங்கள் அந்த அழுத்தமாக பிடித்துக்கொள்ளும் பொழுதுதான், யார் உன்னை கைவிட்டாலும் அவர் உன்னை கைவிட மாட்டார். உற்றார் உறவினர் யார் உன்னை கைவிட்டாலும் ஆனால் அவர் உன்னை கைவிட மாட்டார். இந்த வார்த்தையின் மேலே நாங்கள் வைத்திருக்கிற அவர்கள் வார்த்தையின்படி எங்கள் மேலே வைத்திருக்கிற கரிசனை என்ன கரிசனையை அவர் காட்டுகிறார். அவர் எங்கள் மேலே என்ன கரிசனையாக இருக்கிறார் என்பதை காட்டுகிறது. ஆனால் நாங்கள் எங்களுக்கு செய்கிறோம்னு சொன்னால் மனதுருக்கத்தை காண்பிக்கிறார். எங்களுக்கு ஒரு மனதுருக்கத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார். இந்த வார்த்தை எங்கள் மேலே இருக்கும் பொழுது அவர் வைத்திருக்கிற பாசத்தை காண்பிக்கிறது, அன்பை காண்பிக்கிறது, பரிவை காண்பிக்கிறது. நாங்கள் பார்க்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் தேவனிடத்தில் இருந்த அன்பு, பரிவு அதெல்லாம் எங்களுக்கு இருக்கிறது. அந்த பரிவை அவர்கள் மேல் காட்டுகிறார். நாங்கள் அந்த பரிவை காணும் பொழுது நாங்கள் அந்த பரிவுக்கு ஏற்றவர்களாக நான் நடக்கிறதில்லை. ஆனாலும் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்திலே உறவினர்கள் நம்மை விட்டு போகலாம், தள்ளிவிட்டு போகலாம், இருந்துட்டு போன்னு சொல்லலாம், நண்பர்கள் கூட எங்களை சூழ்நிலைகளை பார்த்து எங்களை தள்ளிவிட்டு போகலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை நம்மை விட்டு விலகாதபடி அவர் எம்மை கைவிடாமலும் காப்பார் என்று தேவன் வார்த்தை சொல்லுகிறார். வசனத்தை நாங்கள் கேட்கும் பொழுது அவர் எங்களை கைவிடாத தேவன். அந்த கைவிடாத தேவன் அந்த வார்த்தை அந்த வார்த்தையினால் எங்களை நிரப்புகிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை. நாம் இதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. தேவன் சொல்லுகிறார், உங்களை பார்த்து சொல்லும் பொழுது இன்றைக்கு, நீ எதை பற்றியும் கவலைப்படாத, நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதில்லை. அப்போ நீ எதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்தை குறித்து அவசியம் எங்களுக்கு அந்த வாழ்க்கையை எங்களுடைய வாழ்க்கையில் வீசிக்கொண்டிருக்கிற புயல்களை குறித்து நாங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கோம். ஆனால் தானாகவே அது அமைதலாக போயிடும். வார புயல்கள் எல்லாம் அப்படி அமைந்து அப்படியே போய்விடும். அவர் நின்றால் அற்புதங்கள் நடக்கும். அவர் நடந்தால் புயல்கள் தானாகவே எல்லாம் கடந்து போய்விடும். ஆனால் இந்த புயலிலிருந்து நாங்கள் சிக்கி தவிக்காதவாறு தேவன் எங்களை நடத்த வல்லவர் எப்படி நடத்துகிறார். கடலை போல தெளிந்த கடலை போல இருக்கிற கொந்தளிக்கிற அலையை போல இருக்கிற காரியங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் பிரச்சனையெல்லாம் போயிடுமா. எல்லாரும் பிரச்சனை குந்தி கொண்டிருப்போம். இந்த நாட்களில் எல்லாருக்கும் பிரச்சனைன்னு சொல்லி கொண்டிருப்போம். ஆனால் அவர் கடல் கொந்தளிப்பை போல அவர் என்ன செய்ய பிரச்சனையை ஒன்றுமில்லாமல் பண்ணிடுவார், அமைதலாக்கி போடுவார். அப்போ அமைதல் எங்கே இருந்து வரணும்னு சொன்னால் தேவனிடத்தில் இருந்து வர. ஏனென்றால் அவர் எங்களை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை சொன்ன வாக்குத்தத்தத்தை தந்தவர். அதை எங்களுக்கு வசனமாக சொல்லுகிறார். ஒவ்வொரு வசனத்துக்கும் பின்னால் ஒவ்வொரு காரியம் இருக்கிறது. நாங்கள் ஒவ்வொரு வசனத்தை பாதிக்கும் பொழுது ஒவ்வொரு நிபந்தனையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த பைபிளில் இருக்க அத்தனை வசனங்களுக்கும் ஒவ்வொரு நிபந்தனை இருக்குது. அந்த நிபந்தனைகளை ஆண்டவர் எங்களுக்காக வைத்திருக்கிறார். அந்த நிபந்தனைகள் நாங்கள் விட்டு மாறாமல் இருக்கணும். பாருங்கள், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனாக வந்த பொழுது, அவதாரம் எடுத்த பொழுது, உலகத்தில் அவருக்கு 3.5 வருஷங்கள் தெய்வீக பணியை செய்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் அவர் தன்னுடைய வாயிலிருந்து வார்த்தையை சொன்னார். இந்த வார்த்தை யோவான் 8:29 வாசிப்பமாக இருந்தால், என்ன நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். ஆமென். பாருங்க, என்னை அனுப்பினவர் என்னோட கூட இருக்கிறார். எங்களை அனுப்பினவர் கூட இருக்கும் பொழுது எப்பொழுதுமே அவர் இருக்கிறபடினால என்னை தனியாக இருக்க விடவில்லை. தேவன் என்னை தனியாக இருக்க விட மாட்டார். நீங்கள் தனியாக இல்லை. நீங்கள் நினைக்கலாம் நான் தனியாக இருக்கேன். ஆண்டவருக்கு பிரியமானது எப்பொழுது நான் செய்கிறேன் என்பதை என்னை தனியாக இருக்க விட மாட்டார். ஆண்டவருக்கு நான் பிரியமாக இருக்கிற பிள்ளையாக இருந்தால், ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்யும் பொழுது அவர் எங்களை தனியாக இருக்க விட மாட்டார். ஹல்லேலூயா. அது ஏனென்றால் அவர் காப்பாற்றுகிற தேவன், காப்பாற்றி நடத்துகிற தேவன். ஒன்று இயேசு ஒன்று சொல்லுகிறார், அந்த காப்பாற்றி நடத்துகிற தேவனாக நான் இருக்கிறபடியால் நான் அவருடைய பிரசன்னம் மக்கள் இருக்குது.
அதாவது பாருங்க, இயேசுவோட விட்டு ஆவியான விலக இல்லை. இயேசுவை விட்டு விலகாதபடினாலே அவரோட கூட இருந்தபடினால் தேவ பிரசன்னம் இயேசுவோட கூட இருந்தது. தேவனுக்கு பிரியமானதை செய்யும் பொழுது, தேவனுடைய காரியத்தை நாங்கள் செய்யும் பொழுது, தேவனுக்கு பிரியமாய் நடக்கும் பொழுது தேவ பிரசன்னம் எங்களை நடத்தும். அந்த தேவ பிரசன்னத்துக்குள்ளே நாங்கள் இருக்கும் பொழுதுதான், தேவனுடைய பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்ளும் பொழுது காரியங்கள் நடக்கும். அதுதான் இயேசுக்கு நடந்துச்சு. பிதா இயேசுவோடு இருந்தபடியால் அவர் போகிற இடங்கள் எல்லாவற்றிலையும் அவர் எல்லாவற்றையும் செய்தார். முடவர்கள் நடந்தார்கள், குருடர்கள் பார்வையடைந்தார்கள், ஊமையர்கள் பேசினார்கள், பிசாசு பிடித்தவர்கள் ஓடிச்சு, அற்புதங்கள் நடந்துச்சு, அதிசயம் நடந்தது. இப்படியான காரியங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது அங்கே என்ன இருக்குதுன்னு சொன்னால், அவர் நின்றால் அற்புதம், அவர் நடந்தால் அற்புதம், ஹல்லேலூயா, அவர் உறங்கினால் அற்புதம். இந்த அற்புதத்தை நாங்கள் கண்டுகொள்வதற்காக இயேசுவோடு பிதா இருந்தார். அப்போ அவர் எங்கே இருந்தாலும் அவர் அற்புதத்தை செய்து கொண்டே இருந்தார். அந்த நிகழ்வுகள் தானாகவே நடந்து கொண்டிருந்துச்சு. ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் நான் பின்னால் ஒரு காரியம் இருக்குன்னு சொன்னால் அது தானாக நடக்கணும்னு சொன்னால் நாங்கள் யாரோட இருக்கோம், நாங்கள் யாரோட நடக்கணும். அப்போ அந்த அற்புதத்தை காணவர்களாக பாருங்கள், மக்கள் அந்த நேரத்தில் என்ன செய்கிற, மக்கள் குதூகலித்தார்கள், களி கூர்ந்தார்கள், மகிழ்ந்தார்கள். வல்லமையான தீர்க்கதரிசி வந்தார்ன்னு சொன்னார்கள். இன்னும் அது சில மேசியா வந்துட்டான்னு சொன்னார்கள். அப்படி அறிவித்தார்கள். இயேசுடைய நாமம் பிரசாபப்பட்டது, மகிமைப்பட்டது. அப்போ இயேசுவோடு யார் இருந்தது? பிதா இருந்தபடியால். அப்போ பிதா இருந்தபடியால் அவர் பிரியமானதை செய்தார். பிதாவுக்கு பிரியமானதை செய்தபடி தான் கூட இருப்பார். அப்போ நாங்கள் தேவனுக்கு பிரியமானதை செய்யும் பொழுதுதான் அவர் எங்களோடு கூட இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்போ நாமும் அந்த தேவனுக்கு பிரியமானதை செய்யும் போதுதான் நம்மை விட்டு அவர் விலகவும் இல்லை, கைவிடவும் இல்லை. அப்போ எங்களை விட்டு யார் தேவன் விலகாமல் இருக்கணும்னு சொன்னால் நாங்கள் அவரோடு கூட இருக்க வேணும். முதலாவதாக நாங்கள் பார்க்க போகிறோம். ஒரு 5 காரியத்தை கொண்டு வந்திருக்கோம். டைமை பார்த்து செய்வோம். ஹல்லேலூயா. முதலாவது, தேவன் நம்மை விட்டு விலகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்னு சொன்னால், தேவனை மாத்திரம் நான் நம்பி இருக்கணும். ஹல்லேலூயா. யாரை நம்பி இருக்கணும்? தேவனை மாத்திரம். மனுஷரை இல்லை, கணவனை இல்லை, மனைவியை இல்லை, தேவனை மாத்திரம் நாங்கள் நம்பி இருக்கணும். தேவனை மாத்திரம் நம்பி இருக்கும் பொழுது தேவனுக்கு இணையாக நாங்கள் இந்த உலகத்து பொருளாதாரத்தை நாங்கள் நம்பிவிடக்கூடாது. பாருங்கள், நாங்கள் தேவனுக்கு இணையாக உலகத்தில் உள்ள பொருளாதாரங்களை நாங்கள் நம்புகிறோம். அது மட்டுமில்லை, சொந்த மாமிசத்திலே நாங்கள் பலத்தை நம்புகிறோம். எங்களோட பலத்தில் செய்ய முடியும். நான் இதைத்தான் செய்தேன். ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் எங்களுக்கு கூட இருக்கிறபடியால் எல்லாவற்றையும் செய்கிறதுக்கு தேவன் எங்களுக்கு வேணும். அப்போ பலம் எங்களுக்கு சொந்த மாமிசத்தில் நாங்கள் சில காரியங்களை சொல்லுவோம். நான் தான் செய்தேன், நான் தான் இதை செய்தேன், நான் தான் இதை செய்தேன்னு சொல்லுவோம். பாருங்கள், ஒரு சுகத்தை கொடுக்குற ஒரு சுகத்தை கொடுத்தாலும் அது சுகத்து நான் ஜெபிச்சு தான் சுகம் வந்தேன், அதெல்லாம் தேவன் அதல்ல. இதை தேவன் சொல்லுகிறான்னு சொன்னால் அவரை யாரையும் நாங்கள் நம்பி விடக்கூடாது. எங்களோட சொந்த மாமிசத்தில் பிரகாரமாக நாங்கள் நம்பி விட்டுருக்கக்கூடாது. எங்களோட மாமிசங்கள் எல்லாம் எங்களை பலவீனப்படுத்தும். ஹல்லேலூயா. தேவாதி தேவன் மேலே முழு நம்பிக்கை வைத்து அவரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடாவில்லை. நாங்கள் சார்ந்து அவற்றை பக்கம் சார்ந்து கொண்டால் எங்களை விட்டு விலகுவதில் எங்கே கைவிட மாட்டார். அவர் கைவிடாத தேவனாக இருக்கிறார். வேதாபத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறான்னு சொன்னால், ஆண்டவருக்கு இணையாக மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறான்னு சொன்னால், தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்கிறவன் செய்ய ஒருவருக்கும் கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ உலகப் பொருளுக்கும் உலகத்துக்கும் தேவனுக்கும் நாங்கள் ஊழியம் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. நாங்கள் வாசித்திருக்கிறோம் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்கிறோம். இதுக்கு முடியாத காரியம் என்று ஆண்டு சொல்கிறார். தேவனுக்கு இணையாக நாங்கள் உலகத்தில் இருக்கிற பொருளை, பணத்தை, ஐஸ்வர்யத்தை நாங்கள் மறந்து செய்கிறோம், கொண்டு வருகிறோம். அது தேவனுக்கு இணையானது அல்ல. மனிதன தெய்வீகத்தை நாங்கள் மறந்து விடுகிறோம். அதனால தான் கடவுள் உங்கள் மேல் நம்பிக்கையாய் அளவிட்டு அவன் விட்டு விலகுகிறான். இப்போ பாருங்க, நாங்கள் பார்க்குறோம், ஐஸ்வர்யத்தை மேல் நம்பிக்கை வைத்து விட்டால் அவன் தெய்வீகத்தை மறந்து விடுகிறான். ஒரு ஐஸ்வர்யம் வந்துட்டு இருந்தால் கடவுள் மேலே உள்ள நம்பிக்கை அவனை விட்டு விலகிறது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் தேவன் சொல்லுகிறார், நீங்கள் அவரை நம்பி வாழுங்கள், சார்ந்து வாழுங்கள். தேவனை நம்பி நாங்கள் சார்ந்து வாழும் பொழுதுதான் அவரை சார்ந்து வாழ்கிற ஒரு பெரிய அற்புதத்தை, மாற்றங்களை எங்களோட வாழ்க்கையில் காண முடியும். நாங்கள் தேவனை சாராமல் இருக்கும் பொழுது நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண முடியாது. வேதனையும் துன்பமும் தான் எங்களுக்குள்ள வரும். அவர் அற்புதத்தின் தேவன். அவர் அந்த அற்புதத்தின் தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன். அப்போ எங்களோட வாழ்க்கையில் எங்களோட அதிசயத்தை நாங்கள் செய்யணும், அதிசயத்தை காணணும்னு சொன்னால் எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் செய்ய வேண்டிய ஒரே மிகப்பெரிய ஆச்சரியமான வாழ்க்கையில் அவர் நடத்தி கொண்டு போகிற தேவனாக இருக்கிறபடியால் அவரை எங்களோட கண்கள் பார்க்கும். அவர் செய்கிற அற்புதத்தையும் அதிசயங்களை எங்களோட கண்கள் பார்க்கும்.
அப்போ நாங்கள் யாரோட அந்யோன்யம் இருக்கிறோமோ அந்த அந்யோன்யம் எபிரேயர் 13:5-6 இருக்க வாசிங்க. நீங்கள் பண ஆசை இல்லாதவளாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே. அதனாலே நான் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. ஹல்லேலூயா. பாருங்க, நாங்கள் பண ஆசை இல்லாத இருக்கிற பொழுது அவர் என்ன செய்கிறார் எண்ணுங்கள், உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிட. அவர் உங்களை விட்டு விலக மாட்டார். நாங்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்கும் பொழுது உலக மாட்டார். அவர் மாவனை சார்ந்து நாங்கள் வாழும்போது தைரியம் கொண்டு, நாங்கள் தேவன் உங்களோடு இருக்கிறார்னு சொன்னால் எங்களுக்கு என்ன வரும்? தைரியம் வரும், ஒரு உற்சாகம் வரும், ஒரு பயம் வராது. ஹல்லேலூயா. அப்போ தேவனுக்குள்ளே நாங்கள் தைரியப்பட வேணும். தேவனுக்குள்ளே நாங்கள் தைரியப்படுறது எப்படி? தேவனோட இருந்தால் தான் தைரியம் வரும். அந்த தைரியம் கொண்டு நாங்கள் தைரியம் கொண்டு இருக்கும் பொழுது அந்த 6வது வசனம் சொல்லப்படுது, தைரியம் கொண்டு கர்த்தர் உனக்கு சகாயர், நான் பயப்படேன். நீ என்ன பயப்பட போற? ஒன்றுக்கும் பயம் இல்லை. அப்பா அவங்கள பக்கத்தில் இருந்தால் அப்பா அவங்கள இருந்து எல்லாத்துக்கும் பயத்தை நீக்கி போட்டார். அற்புதங்களை செய்கிறார், அதிசயங்களை செய்கிறவங்களோட இருக்கிறார். அதனால தான் தேவனை சார்ந்து நாங்கள் வாழ வேண்டும். மாறாக பணத்தை, உலகப் பொருளை, செல்வத்தை, ஐஸ்வர்யத்தை நம்பி நம்முடைய வாழ்க்கையை கட்டமைப்போம் என்று சொன்னால் அது தேவனுக்கு நிச்சயமாகவே அது உங்களுக்கு உதவி செய்யாது. எங்களோட கட்டமைப்பு எப்படி இருக்கும்? எங்கள் வாழ்க்கையின் கட்டமைப்பு தேவனை சார்ந்த ஒரு கட்டமைப்பு. பணத்தை நம்பி இல்லை, உலகத்தை நம்பி இல்லை, எல்லா காரியங்களும் இந்த கட்டமைப்புக்குள்ளே நாங்கள் வாழும் பொழுதுதான் தேவன் நிச்சயமாக எங்களுக்கு உதவி செய்யார். நான் எதை சேர்ந்து வாழும் பொழுது அது எங்களுக்கு உதவி செய்யாது. அதனால் தேவன் கூட உதவி செய்ய முடியான்னு சொல்கிறார். அப்போ எத்தனை மக்கள் அந்த பணத்தை சமூகத்தை சம்பாதிப்பதற்கு அதன் மேலே நம்பிக்கை வைக்கிறார்கள். பணத்தின் மேலே தான் நம்பிக்கை வைப்பார்கள். நம்பிக்கை அவர்கள் மேலே, மனுஷன் மேலே வைக்க மாட்டார்கள், பணத்தின் மேலே நம்பிக்கை வைப்பார்கள். கடவுள் மேல் நம்பிக்கை வைக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு கடவுளை மதிப்பதில்லை. பணத்தினாலே எதையும் செய்து விடலாம், கடவுளை விலைக்கு வாங்கிவிட முடியும், என்னுடைய வழிக்கு கொண்டு வர முடியும். மனிதனுடைய எண்ணம் அப்படித்தான் இருக்கிறது. நான் அப்படித்தான் சொல்கிறேன். கொஞ்சம் பணக்காரனாக இருந்தால் கடவுளை கூட நான் வாங்கிடுவேன். ஹல்லேலூயா. வாங்கலாம்னா வாங்கிடுவோம். இங்கே வேதம் சொல்லுகிறது அப்படி வாங்க முடியாது. அதனால் பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறதுக்கு, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு தேவன் என்ன செய்கிறார்? எல்லாவற்றுக்கும் பலன் கொடுக்குற அவர் தான். அப்போ அவரை நாங்கள் விலைக்கு வாங்கணும், இந்த சமூகத்துக்கு வாழ்ந்து சொல்லி நான் அவரை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போகிறதுக்கு ஆயத்தமாக இருப்போம். என்ன பணம் இருந்தால் அந்த பணம் தான் என்ன செய்கிறேன்னு சொன்னால், பணம் இருப்பவன் என்ன செய்கிறான்னு சொன்னால் கடவுளை மறந்து போகிறானா. கடவுள் பக்கமாக திரும்பி பார்க்க மாட்டோம். அப்படி விட்டு கொஞ்சம் நாங்கள் இருக்கிறோம், எல்லாரும் இருக்கிறோம், அப்படி இப்படி ஒன்று கொஞ்சம் பணம் வச்சுட்டா என்ன செய்வோம்? அவ்வளோதான், தேவனை விட்டு விலத்திடுவோம். அப்போ எங்களுக்கு அந்த சலாக்கியம் கிடைக்காது. அதனால தான் அவன் வேண்டிக் கொள்கிற தேவன் என்ன சொல்கிறான்றது, பணத்தின் மேலே ஒரு பொருளை இது ஆசையை வைக்காதவாறு, பணத்தின் மேலே ஆண்டவரை பொருட்களை நாம் நம்பிக்கையை வைக்காதவாறு, எங்களுடைய வாழ்க்கை செயலை செயல்படுத்தும் போது தான் எங்களுக்கு அப்படி நாங்கள் செய்வோமா இருந்தால் எங்களுக்கு ஏமாற்றம் வந்துவிடும். இதுதான் பணத்தை விட நாங்கள் எல்லாம் செய்வோம். ஒரு நாளில் பாருங்கள், அதை உங்களுக்கு ஏமாற்றத்தை கொண்டு வரும். ஏமாந்து போய்விடுவோம். எங்களை வாழ்க்கையில் நாங்கள் ஏமாறுறது கூட இருக்கும். அப்படி தானே? நாங்கள் பணத்துக்கு பின்னால் ஓடிக்கொண்டு வந்தோம்னா நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு விலத்தி விடுவோம். அப்போ நாங்கள் எங்களோட துணையாக இருக்கக்கூடிய காரியம் என்னென்னு சொன்னால், நாங்கள் அவரை முழுமையாக நம்பணும். மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்கப்படாது, தேவனை முழுமையாக மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்கப்படாது. அப்போ நாங்கள் என்ன சொல்லணும்? முழுமையாக அவரை நம்ப வேணும். அப்போ நம்பும் பொழுது தான் தேவன் எங்களுக்கு உதவி செய்ய முடியும். அல்லேலூயா. அடுத்ததாக நான் வாசிப்போம், எரேமியா 17:5 வாசிப்போமா இருந்தால், கொண்டு கர்த்தரை விட்டு விலகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். பாருங்க, இந்த இடத்துல மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாமிசமாவதை தன் புயபலத்தை கொண்டு கர்த்தரை விட்டு விலகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நாங்கள் எப்படிப்பட்டவர்களாம்? எல்லாரும் இப்போ சீரியஸாக இருக்கிறீங்க, சபிக்கப்பட்டவர்களாம். அப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், மாமிச பலத்தில் நாங்கள் எதையும் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. எங்கள்கிட்ட நம்பிக்கை எதன் மேல் இருக்கிறதுன்னு சொன்னால், மாமிசத்திலாம் இருக்கும் எங்கள்கிட்ட நம்பிக்கை. மேலான பொருளாதாரத்தில் மேலே தான் இருக்கும், பணத்தின் மேலே தான் இருக்கும். நாங்கள் ஏமாந்து போகிறோம். இப்போ எங்களோட நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கையாக இருக்கணும்னு சொன்னால், இப்படி இதன் மேலே நம்பிக்கை வைப்போமா இருந்தால் நாங்கள் ஏமாந்து போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கோம். ஏமாந்து இருக்கிறோமா இல்லையா? உங்களை நீங்களே ஏமாந்து இருக்கிறீங்களா இல்லையா? கடவுளை விட பிரச்சனை வரும்போது கடவுளை விட்டுருவோம். அங்கே போய் அந்த டாக்டரை பார்த்து, இந்த டாக்டரை பார்த்து, இங்கே பார்த்து
ஆறார்கிட்ட என்ன இருக்கான்னு பார்த்து எல்லாரும் அவர் சொல்கிற சரியில்லை, அடுத்தவர் சொல்கிறது அங்கே பார்த்து உங்கள்கிட்ட பக்கத்தில் கடவுள் இருக்கிறார். இப்போ நம்பிக்கையை நீங்கள் எங்கே வைக்கிறீங்க, அந்த நம்பிக்கையும் தான் அவர் அதை பார்க்குறார். உங்களோட நம்பிக்கையை பார்த்து தான் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். அதனால தான் அந்த என்ன செய்ய, நாங்கள் உலகத்தின் பணம் எவ்வளவு வேண்டுமானாலும் நாங்கள் சம்பாதிக்க முடியும். ஆண்டவர் சத்தியை கொடுக்குறார். அந்த உலகத்தில் இருக்கிற பணம் எவ்வளவா இருந்தாலும் அந்த சாண்டவர் உங்களுக்கு சத்தியத்தை, ஆனால் சம்பாதிப்பதற்காக பணத்தை சம்பாதிக்க தேவன் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்து அவரை சார்ந்து வாழுகிற போது ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்போ அவர் என்ன செய்கிறார், அவர் கொடுத்துருக்க வாக்குத்தத்தம், அந்த வாக்குத்தம் நிச்சயமாக அவர் எங்களை காப்பாற்றுவார். வாக்குத்தத்தம் கொடுத்தவர் நிச்சயமாக காப்பாற்றுவார், வழிநடத்துவார். அதை சார்ந்து வாழ்கிற போது, நாங்கள் அவற்றை சார்ந்து வாழ்கிற போது இந்த வழிநடத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் எங்களுக்குள்ள வரும். அவர் என்னை விட்டு விலகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. உபாகமம் 31:7-8 வாசிங்க. பின்பு மோசே யோசுவாவை அழைத்து, இஸ்ரவேலர் எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி, பலன் கொண்டு திடமனதாயிரு, கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய் அதை இவர்கள் சுதந்தரிக்கும்படி செய்வாய். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாய் போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். ஆமென். யாருக்கு முன்பாக போறாராம்? கர்த்தர். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போகும் பொழுது நீங்கள் பயப்பட தேவையில்லை, கலங்க தேவையில்லை. அவர் உங்களுக்கு முன்பாக இருக்கிறார், அவர் முன்பாக போகிறார். தேவனுக்கு முன்பாக நாங்கள் வைத்திருக்கும் பொழுது, வல்லமை உள்ள தேவாதி தேவன் எங்களுக்கு முன்பாக இருக்கும்போது அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. அவர் வல்லமை உள்ள தேவாதி தேவன், உலகத்தை படைத்தவர் ஆண்டவர். ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ஆண்டவர் உங்களோடு இருக்கும் பொழுது, அவர் உங்களை படைத்திருக்க தேவன் உங்களோடு இருக்கும் பொழுது நீங்கள் பயப்படவும் தேவையில்லை, கலங்கவும் தேவையில்லை. அவர் காப்பாற்றுகிறார், உங்களை காப்பாற்றுகிறார், நம்மை வழிநடத்துகிறார். இந்த நாட்களில் ஆண்டவரை நாங்கள் முன்வைக்கும் பொழுது, என்று முன்வைத்து செல்லும் பொழுதுதான் அவர் நமக்குண்டான எல்லாவற்றையும் வாழ்கிற வாழ்க்கை நமக்கு இருக்க வேண்டும். தேவனை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை, தேவனுக்கு நமக்குண்டான எல்லா காரியத்திலும் நாங்கள் தேவனை சார்ந்து தேவனுக்காக இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் எப்பொழுதும் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு முன்பாக அவர் வலது பாகத்தில் வீட்டிருக்கிற தேவனாய் இருக்கு. தேவனுக்கு வலது பாகத்தில் வீட்டிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகிற தேவனாய் இருக்கிறார். நான் இதனாலே அசைக்கப்படுவதில்லை, அசைக்கப்பட மாட்டீங்க. ஒரு சேக்கிங் வராது உங்களுக்கு, மோர்கேஜை குறித்து பயம் வராது. கனடாவில் தான் மூப்பிக்க என்ன மோர்கேஜை குறித்து பயம் வராது, ஒன்றையும் குறித்து பயம் வராது. ஆனால் என்ன நடக்க வேண்டாம், பண ஆசை இருக்கப்படாது, கிரீடி. பண ஆசை இருந்தால் போச்சு. ஹல்லேலூயா. ஆனபடி அத்தனை ஆண்டு சொல்கிறார். தாவீது பாருங்க, நாங்கள் கர்த்தரை முன்பாக வைத்திருக்கும் போது அவர் எங்களோட பக்கத்தில் இருக்கிறார். நான் அசைக்கப்படவில்லை. எனக்கு பக்கத்தில் இருக்க யார் இருக்காண்டா கர்த்தர் இருக்கிறார். நான் பயப்படணும். எல்லாவற்றையும் அவர் செய்து முடிச்சு தருவார். எங்களுடைய வாழ்க்கையை நான் அவருக்கு அர்ப்பணிச்சிருக்கேன். அப்போ என்ன செய்வார், அவர் என்ன நடத்துவார். ஹல்லேலூயா. தாவீதுன்ற வாழ்க்கையை நாங்கள் பார்ப்போமா இருந்த அவருடைய விஷயத்தில் கர்த்தர் அவனோடு இருந்தார். நாளுக்கு நாள் அவன் விருத்தி அடைந்து வர வளர்ந்தான். பாருங்க, தாவீதை நாங்கள் வாசித்து பார்த்துருக்குறோம் சங்கீதத்தில். அவர் என்ன செய்திருக்காண்டா, தாவீதோட கர்த்தர் இருந்தார். அவன் ராஜாவாக இருந்தான், அரசனாக இருந்தான். பிஸி என்றால் எங்களுக்கு தான் பிஸி. இப்போ உங்களை எல்லாரும் பயங்கர பிஸியில் இருப்போம். ஆனால் அங்கே ராஜாவுக்கு பிஸி இல்லை. அவனுக்கு எவ்வளவோ பிஸி இருந்தாலும் அவன் யாரோடு இருந்தான், கர்த்தரோடு இருந்தான். கர்த்தரோடு இருந்தபடியால் தான் அவனோட இருந்து அவன் எல்லா காரியத்திலையும் விருத்தி அடைந்தானான். எல்லாவற்றிலையும் ஆடு மேய்ச்சி கொண்டு இருந்தான். அவன் விருத்தி அடைய பண்ண வர வளர்ந்து கொண்டிருந்தான். என்றபடி தாவீது தேவனாகிய கர்த்தரை முன் வைத்திருந்தான். அப்போ நாங்கள் யாரை முன் வைத்திருக்கிறோம் என்பதை எங்களுக்குள்ளே நாங்கள் யோசித்து பார்ப்போமா இருந்தால், கர்த்தருக்கு நீங்கள் இடம் கொடுத்து கர்த்தரை முன்னுக்கு வைக்கும் பொழுதுதான் கர்த்தர் சில காரியங்களை செய்ய முடியும். அதனால தான் முன் வைத்தபடியினால்தான் அவனுடைய வாழ்க்கையில் காரியங்களிலே பெரிய மாறுதல் உண்டாச்சு. பாருங்கள், தேவனுடைய வாழ்க்கையில் மொச்ச மனம் கிட்ட போக மாட்டாங்க. எங்களை விட்டு ஒருத்தரும் தாவீது கிட்ட போக மாட்டாங்க. அவ்வளோ மொச்ச மனமும் ஆட்டு மந்தையில் ஆடு படுத்து கிடந்து ஆடு மேய்ச்சி கொண்டு தான் குளிச்சிருக்கவே மாட்டான். ஆனாலும் கர்த்தர் அவனோட கூட இருந்தபடியா எல்லாவற்றிலிருந்து அவனுக்கு பெரிய காரியங்களை ஆண்டவர் மாறுதல் வந்து அவன் வாழ்க்கையில் மாற்றம், திடீரென்று மாற்றம். அப்படி ஒரு மாற்றம் உங்களுக்குள்ள வர விரும்புகிறீங்களா? கர்த்தர் அதைத்தான் உங்கள்கிட்ட விரும்புகிறார். சீரியஸாக பார்க்குறீங்க எல்லாரும்.
கர்த்தர் தான் விரும்புகிறார், ஒரு மாற்றத்தை, உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை விரும்புகிறார். அந்த மாற்றம் கர்த்தருக்கு வேணும். அது அவர் எங்களை புடமுட்டு எங்களை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். அந்த மாற்றம் எங்களுக்குள்ள வரும்பொழுதுதான் கர்த்தர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிட உனக்கு விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன். இன்றைக்கு நாங்கள் சொல்லுவோமா இருந்தால் நாங்கள் எது நடந்துட்டு போடும் பார்ப்போம் என்று சொல்லுவோம். ஆனால் கர்த்தர் உங்களோடு இருந்தால் எல்லாம் சரியாகவும் நேர்த்தியாக நடக்கும். யாத்திராகமம் 33:14 வாசிப்போமா இருந்தால், அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். ஆமென். என்ன சொன்னார் ஆண்டவர்? என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், அதுக்கு நான் என்ன தருவேன்? இளைப்பாறுதல் தருவேன். பாருங்க, ஆண்டவர் இஸ்ரவேல் மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களையும் வழிநடத்தி கொண்டு போகும்பொழுது யாருடைய சமூகம் முன்னுக்கு சென்றுச்சு? ஆண்டவருடைய சமூகம் முன்னுக்கு சென்றுச்சு. அவருடைய சமூகம் முன்பாக சென்றபடியால் தான் அடைக்கப்பட்ட செங்கடலை அவர் பிளக்கக்கூடிய இருந்தது. அப்போ வியாதிகளை, அந்த மாறுபட்ட காரியங்களை இருந்தது. யோர்தான் நதியை பிளந்தார். அப்போ கர்த்தர் அவரோட இருக்கிற போதுதான், எங்களோடு இருக்கும் பொழுது தான் எங்களுக்கு காரியங்கள் நன்மையாக வாய்க்கப்படும். அற்புதங்கள் நடந்து கொண்டே இருந்தது. மோசை இப்படி கையை காட்டினோன்னு போயில. அது இல்லையா? கர்த்தர் இருந்தார் மேசோடு. இருந்தபடியாக தான் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்காக அவர் அந்த வழிநடத்தலை கொடுத்தார். அந்த வழிநடத்தல் வரும்பொழுது தான் நாங்கள் எல்லாவற்றிலிருந்து ஜெயம் எடுக்கக்கூடியதாக இருந்தது. அந்த அற்புதங்கள் நடந்தது. எங்களோட வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனைகளை நடுவில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், ஆனால் ஜோர்தானை போல பிரச்சனைகள் வந்தாலும் அந்த ஜோர்தான் பிரச்சனையிலிருந்து தப்பிக்கொள்வதற்கு கர்த்தர் வழி செய்வார். செங்கடலில் வழிகளை அடைத்திருக்கலாம். உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களில் செங்கடல் வழி அடைத்திருக்கலாம். ஆனால் வழி அடைத்தாலும் அவன் சொல்கிறார், நிச்சயமாகவே அவர் திறந்து கொடுப்பார். மோசையை கொண்டு திறந்தவர். அப்போ மோசையோடு இருந்தபடியால் அவர் செங்கடல் கோலை நீட்டினபடியாக செங்கடல் பிறந்தது. உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற செங்கடலை ஆண்டவர் பிளக்க செய்கிற தேவன். அதனூடாக உங்களை வழிநடத்த செய்கிற தேவனாக இருக்கு. எரிக்க உடைந்து விழுந்துச்சு பாருங்க. எரிக்க உடைந்து விழுந்த பொழுது ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக போகல. அப்போ எரிக்க உடைஞ்சி விழுதுக்கு அவர் ஜோசுவா போனார் இல்லை, ஆண்டவராக முன்பாக போனார். அப்போ அதனால தான் நான் பார்க்குறோம்னு சொன்னால், இந்த எங்களுக்கு முன்பாக இருக்கிறது, எங்களுக்கு முன்பாக நான் நிச்சயமாக அவரை வைத்திருக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தரை நீங்கள் முன்னுக்கு வைங்க, ஆசீர்வாதம் இருக்கு. அல்லேலூயா. வீடு வாங்க போனால் டக்குன்னு வீடு வாங்க போகிறோம், இந்த சிவன் வீடு வாங்கிட்டு எல்லாம் முடிஞ்சோன்னா கர்த்தரை கொண்டு முன்னுக்கு வைக்க மாட்டோம். அந்த அளவெல்லாம் முடிஞ்ச அப்புறம் எல்லாம் முடிஞ்சு பேருந்து தான் கூப்பிடுவோம். கார் வாங்கின வேண்டாம், அப்படி தான். காரெல்லாம் ஓடிக்கடி எல்லாம் முடிஞ்ச பிறகு நாங்கள் ப்ளஸ் பண்ண மாட்டோம். கத்திரிட்ட கொடுத்து வாங்க மாட்டோம். ஓடி போட்டெல்லாம் வந்து கொஞ்சம் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் செய்வோம். உடனடியாக கத்திட்ட கரத்தில் நீங்கள் கொடுத்து செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் எந்த ஃபெயிலியரும் இல்லை. உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எதை குறித்து நீங்கள் கத்திர கையில் முன்பு கொடுக்கும் பொழுது நீங்கள் ஃபெயிலியராக இருந்ததில்லை. அதனால தான் எங்களோட வாழ்க்கையில் எப்படி கர்த்தர் எங்களுக்கு முன்பாக நிச்சயமாக போகும் பொழுது ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கர்த்தர் வந்து ஆசீர்வாதம் உங்களை தரமாட்டேன்னு சொல்ல இல்லை. எத்தனை பேருக்கு நினைக்கிறீங்க, நீ சும்மா தாத்தாண்டு கேட்டால் தரமாட்டார். நாங்கள் கேட்போம், என்னது ஆண்டவரே இந்த காசு தரம், இந்த பூமியை தரம், இதை தரம், நான் தாரம்னு கேட்க நாங்கள் கொடுக்க மாட்டோம். அப்போ கர்த்தருக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கணும். முதல் கொடுக்கும் பொழுது அவர் எல்லா செழிப்பான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தருவார். மூன்றாவதாக நாங்கள் பார்க்க போகிறோம், தேவனுடைய கட்டளையை நாம் கை கொண்டு கொள்ளும் போதெல்லாம் உன்னை விட்டு விலகுவதில் உன்னை கைவிடுவதில்லை. அவருடைய கட்டளை எங்களுக்கு தந்திருக்கிறார். கட்டளைகளை எங்களுக்கு எக்கச்சக்கமாக தந்திருக்கிறார். ஆனால் தேவனுடைய கட்டளையை கவனித்து கட்டளையின்படி நாங்கள் நடக்கிற போது தான் என்ன நடக்கும் என்றால், கைக்கொண்டு அவருடைய கட்டளையின்படி கைக்கொண்டு நாங்கள் நடக்க உன்னை விட்டு விலகுவதில் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று தேவன் சொல்லுகிறார். அப்போ கட்டளைகளை நாங்கள் என்ன கவனித்து நடக்கும்போது சொன்னால் பார்க்குறது, இலக்கை நோக்கி ஓடுவதற்கான அந்த பலத்தை ஆண்டவர் யோசுவாவுக்கு கொடுத்துருக்கிறார், அந்த ஆற்றலை கொடுத்துருக்கிறார். தேவனுடைய கட்டளைகளை யோசுவா கற்கொண்டபடினால அந்த இலக்கை நோக்கி போவதற்கான அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அந்த ஆற்றலை யோசுவா கொடுத்திருக்கார். பண ஆசை இல்லாதவனாய் நடந்தால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அதனாலே என்ன தைரியமாக நடக்க முடியும். உங்களை ஆசீர்வதி கர்த்தர் வலிக்கிற பொழுது நாங்கள் தைரியமாக உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவருக்கு மனப்பூர்வம் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்போ இலக்கை நோக்கி ஓடும் பொழுது பெரும் கூட்டத்தை ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக தருவார். நீ சாதாரண ஆள் நினச்சிக்கொள்ளாத. நீங்களெல்லாம் சாதாரண ஆக்கள் இல்லை, நான் தான் பார்க்குறேன் உங்களை எல்லாரும். நீங்கள் என்ன எப்படி பார்க்கணும்னு தெரியாது, பார்க்க போய் பயமாக கிடைக்குப்பேன். நான் உங்களை அப்படி தான் பார்க்குறேன், எப்படி ஆண்டவர் பார்க்குற மாதிரி. சரியா? அப்போ அவர் என்ன செய்யறாங்க, சாதாரணமான ஆக்கள் இல்லை, தைரியமான ஆக்கள். நீங்கள்
சரியா? இலக்கை நோக்கி கொண்டு போகிறதுக்கு அவர்கள் பெரிய ஒரு கூட்டத்தை உங்களுக்கு தர போகிறார். அந்த பெரும் கூட்டத்தை உங்களுக்கு தரத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் சும்மா சாதாரணமாக இருக்கிறீங்க. ஆண்டவர் சொன்னார், இலக்கை நோக்கி ஓடுற ஓட்டத்துக்கு ஆண்ட பெரிய ஒரு கூட்டத்தை தருவார். உங்களை சும்மா ஒரு ஆழத்துக்கு 5-6 தந்துவிட்டால் என்ன செய்வீங்க? எல்லாம் குழப்பி போடுவீங்க. அப்போ அதனால் அந்த இலக்கை நோக்கி ஓடுற அந்த ஆற்றலையும் தைரியத்தையும் ஞானத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. அதனால தான் நாங்கள் தேவனை சார்ந்து வாழ வேணும். எத்தனையோ பேர் தேவன் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, நாஸ்திகனாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் தேவன் இல்லாமல் தேவனை சார்ந்து வாழாமல் எங்களை வாழ்க்கையை நாங்கள் அமைப்போமா இருந்தால் நாங்கள் எந்த இடத்துலையும் முன்னேற முடியாது, ஒரு முன்னேற்றத்தை காண முடியாது. எங்களோட வாழ்க்கையில் எப்பவும் ஃபெயிலியராக. முதலாவது தேவனை நாங்கள் தேடுவோம். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ள உங்கள் அடுத்த உபாகமம் 3:31 வாசிப்போமா என்றால் 28 வாசிங்க இருக்கு. நான் விட்டுட்டேன். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு கர்த்தருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். ஆமென். இப்போ இந்த ஆசீர்வாதம் எல்லாம் எங்கே வந்து பலிக்கும்? உங்களுக்கு வந்து பலிக்கும். ஆசீர்வாதம், தேவனுடைய ஆசீர்வாதங்கள் மேலே வந்து பலிக்கும். இப்போ தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணுமென்னு சொன்னால் நீங்கள் எப்படி இருப்பீங்க? அந்த ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் பாத்திரராக இருப்பீங்க. அப்படித்தானே? அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் கண்டுகொள்றவராக இருப்பீங்க. அதனால தான் தேவன் சொல்லுகிறார் இந்த இடத்துல, இப்போ நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இப்படி நீங்கள் நடக்கும்போது, எல்லாவற்றையும் இந்த இதன்படி நீங்கள் நடக்கும்படி தான் உங்களோட ஆசீர்வாதங்கள் உங்களுக்குள்ளே தங்கும். நான் இப்படித்தான் நடப்பேன், நீ சொல்கிறது செய்கிறது செய்யுமான்னு சொன்னால் அவர் அப்படி அவர் செய்கிறது செய்வார். நாங்கள் அப்படி நடந்திருக்கிறோமா இல்லையா? நடந்திருக்கிறோம். அப்போ எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் தேவனுடைய கட்டளைகளுக்கு கற்பனை நடந்து கை கொண்டு நடக்கும்படி தான் எங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு வரும். ஹல்லேலூயா. அப்போ கட்டளை என்று சொன்னால் எங்களுக்கு கொஞ்சம் யோசிப்போம், நாங்கள் என்ன இதெல்லாம் செய்யணுமா உள்ளவன். அப்படி இல்லை. தேவனுக்கு நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது தான் அவரும் எங்களுக்கு அதை செய்வோம். உபாகம் 28:1-2 வாசிங்க. அது வாசிங்களா இப்போ? ஓ சாரி. அப்போ தேவன் என்ன சொன்னால் கர்த்தரிடத்தில் செவி கொடுக்க நாங்கள் செவி சாய்க்கிறவர்களாக இருக்கணும். அப்போ செவி சாய்க்கும் பொழுது ஆசீர்வாதங்கள் எங்களுமே செவி சாய்க்கணும். செவி சாய்க்கிறோன்றது நாங்கள் என்ன செய்வோம்? இப்படி கேட்டுட்டு போவோம். இங்கெல்லாம் கேட்டு இப்படி விட்டு அல்லையா, இந்த பக்கம் கேட்டு இந்த பக்கம் விட்டு போவோம். செவி சாய்க்கணும். செவி சாய்ச்சா சரியாக நடக்கும். அதில் ஆண்டவருடைய கட்டளை நியமங்களை நாங்கள் கைக்கொள்ள என்ன நடக்கும்னு சொன்னால் ஆசீர்வாதம் அதிகமாக பெருகும். எண்ணி முடியாத ஆசீர்வாதங்கள். ஆகவே கட்டளைகளை வாழ்கிற மனுஷன்படி ஜீவிக்கிற வாழ்க்கையோட பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். இப்போ வாழ்க்கையை கர்த்தருக்குள்ள நாங்கள் ஜீவிக்கும் பொழுது ஒரு பெரிய ஒரு வாழ்க்கையை எங்களை கொண்டு வந்து ஆண்டவர் தருவார். அதனால தான் இந்த வழியை ஆண்டவர் திறப்பார். அடைக்கப்பட்ட வாதைகள் திறக்கப்படும். எரிக்கோ முதல் உடைந்து விழும். உங்களோட வாழ்க்கையில் என்னென்ன காரியம் இருக்கோ அந்த காரியங்கள் ஆண்டவர் உடைத்தெறிஞ்சு கொண்டு போவார். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தரோடு நான் இருக்கணும். 4வதாக தேவனுடைய வார்த்தையை வாசித்து தியானிக்க வேணும். ஹல்லேலூயா. கற்பனைகளை கடைப்பிடிக்க வேணும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதில் வாக்குத்தத்தம் தந்த தேவன் அதை தியானிக்க வேணும். கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் பொழுது இருதயத்திலே வைக்கும் பொழுது தான் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடும். இருதயத்தில் நாங்கள் விட்டு விலகக்கூடாது. ஹல்லேலூயா. நாங்கள் நினைக்கிற நினைப்பு வேறையாக இருக்கும். உங்களோட நினைக்கிற நினைப்பு வேறையாக இருக்கும். ஆனால் கர்த்தர் நினைக்கிற நினைப்பு வேறையாக இருக்கு. அப்போ அதனால தான் அவருடைய இதயத்தில் நீங்கள் வச்சுட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் நடந்து போய்களே அற்புதம் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் விசுவாசிக்கிறோம். நீங்கள் நடந்து இப்போ பாச தான் வந்து அற்புதம் செய்யணும் இல்லை, கர்த்தர் தான் செய்கிற அற்புதத்தை நடந்து போய்க்கல நடக்கும். ஹல்லேலூயா. நான் உண்மையில் பார்க்குறேன். நான் சில ஹீலிங்ஸை நான் பார்ப்பேன். இப்போ ஹீலிங்ஸை பார்க்கக்குள்ள அற்புதம் நடக்கும். நாங்கள் அற்பமாக எண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. அதில் நடக்க நாங்கள் ஆண்டவரை இது எப்படி எப்படி பயன்படுத்த போகிறீங்கட்டு கேட்பது உண்டு. என்னென்னு சொன்னால் கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. யோசுவா 5:6 வாசிப்போமா இருந்தால்
நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலங்கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். ஆமென். பாருங்க, இன்னொரு ஆச்சரியமான காரியத்தை நான் செய்கிறேன்னு சொல்லால், நான் அந்த ஆச்சரியமான காரியத்தில் அவர் சொல்றார், நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம், எத்தனை வருஷம், 150 வருஷம் இருந்தால் 500 வருஷம் இருந்தாலும் பிரச்சனை, நீ உயிரோடு இருக்கிற நாளை கொடுக்குறார் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை. நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் உனக்கு முன்பாக ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை. மோசையோடு இருந்தது போல உன்னோட கூட இருப்பேன். யாரும் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எனக்கு முன்பாக ஒருத்தர் எதிர்த்து நிற்க முடியாது. ஹல்லேலூயா. அதான் அந்த வைராக்கியம் உங்களுக்கு வரும். எந்த சத்துரு வந்தாலும் என்னோட யார் இருக்கிறார்? என்னோடு இருக்கிறார். அப்போ நான் ஒரு நாளும் என்னை எதிர்க்க முடியாது, உதரம் என்னை சார்ந்து வாழ முடியாது. அப்போ பலம் கொண்டு திடமானதாக இரு, பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன்ற தேசத்தை உனக்கு ஆணையிட்டு கொடுப்பார். அதாவது சொல்கிறார், திடமானதாக இரு, பலம் கொண்டு திடமானதாக சொல்கிறீங்கள, பிதாக்களுக்கு கொடுப்பேன்னு சொன்ன தேசத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ள. அவங்களுக்கு ஒரு சுதந்திரம் வருது. தேசத்தை சுதந்திரிக்கிறோம். சுதந்திரத்தை ஆண்டவர் உங்களுக்கு தர. ஆச்சரியமாக இருக்குதுன்னு சொன்னால், தேவனுடைய வார்த்தையை நாங்கள் சிந்திக்கும் பொழுது எங்களுக்கு இப்படி ஒரு சுதந்திரம் வருது. யோசுவா நினைச்சு பார்த்துருக்க மாட்டார். ஹல்லேலூயா. யோசுவா தன்னோட வாழ்க்கையில் நினைச்சு பார்த்துருக்க மாட்டார், இப்படி எனக்கெல்லாம் நடக்குமா நடக்காதான். ஆனால் அவர் நினைச்சு பார்க்க முடியாத காரியத்தை ஆண்டவர் யோசுவா கொண்டு செய்கிறார் சொன்னால், எங்களையும் கொண்டு செய்கிற பெரிய வேலை இல்லை. ஹல்லேலூயா. ஜோசுவா 1:8 நாங்கள் விட்டு வச்சுக்கொள்வோம். சங்கீதம் 22:3 வாசிங்க இருக்கு. 1:2 சங்கீதம் 1:2 சங்கீதம் 1:2-3 வாசிங்க. நான் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலையில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கும் மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாய் இருக்கிற மனுஷன், பிரியமாய் இருந்து இரவும் பகலும் வேதத்தை தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நான் பாக்கியவான் பாக்கியவதி என்று சொல்றதுக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோமா? நாங்கள் வாசிக்கிறோமா? தியானத்தில் இருக்கிறோமா? கேட்டோன்னே நான் எல்லாம் முகமெல்லாம் மாறிட்டு. ஹல்லேலூயா. இருக்கிறோமா? அப்போ நான் கர்த்தரை சார்ந்திருக்கிறேன்னா, அப்போ நீர்க்காலெல்லாம் ஊரமாய் நடப்பட்ட காலத்தில் தன் காலத்திலே கனியை தந்து இலையுறுதாத மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாக்கி. நீங்கள் செய்கிற எல்லாம் வாய்க்க பண்ணவனுமாக இருந்தால் எப்படி வாய்க்கும்? ஹல்லேலூயா. எப்படி வாய்க்கும்? அப்போ என்னமாக இருக்கணும்? தியானமாக இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை நேசிக்கணும், கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கணும். அப்போது சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் இதில் இது மட்டும் இல்லை, இருந்தால் கணக்கு ஆசீர்வாதம் கண்டினியூ பண்ணி அங்கே இருக்குது. அந்த அவ்வளோ ஆசீர்வாதம் உங்களுக்கு வருமா? வீட்டை போய் வச்சு பாருங்கள், இந்த ஆசீர்வாதம் வேணுமா வேணாமான்ட்டு. ஹல்லேலூயா. 14 மட்டும் இருக்குது அதில் ஆசீர்வாதம். அவ்வளவு ஆசீர்வாதம் ஆண்டு சொல்கிறேன், அவ்வளவு ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தருவேன். அப்போ அந்த அவ்வளோ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேணுமெண்டா நாங்கள் எப்படி இருக்க வேணும்? ஹல்லேலூயா. தேசத்தை அவர் பங்குறதுக்கு எங்களை வைக்கிறார், உங்களை வைக்கிறார். தேசத்தை நீங்கள் பங்கிட போகிறீங்க. ஹல்லேலூயா. உலகமே உங்களுக்கு பின்னால் இருக்குது. இப்போ அநேகருக்கு ஜீவரட்சியத்தை கொடுக்கும்படியாக ஜோசேப்புக்கு அவர் செய்தது போல அநேகரை ஜோசப் ஆசீர்வாதம், அதே மாதிரி உங்களையும் ஆசீர்வதிப்பார். அநேகருக்கு நீங்கள் கொடுப்பீங்க. அப்படி ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்கள் மத்தியில் செய்ய போகிறது. அற்புதம். இதெல்லாம் எங்களுக்கு நடக்கக்கூடிய காரியம். எங்களை மாத்திரமல்ல, நீங்கள் மாத்திரமல்ல, உங்களை சார்ந்தவர்களை எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் உங்கள் மூலமாக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு வேணுமெண்டா எல்லாரும் கையும் காண கொஞ்சம் பேருக்கு தான் இருக்கிறோம். அதில் ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு மற்றவர்கள் ஆசீர்வதிக்க போகிறீங்க. நான் எங்கே இன்றைக்கு சொல்லியிருக்கேன், இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். இன்றைக்கு சொல்லி போய் பாருங்கள், செஞ்சு பாருங்கள், இதை செய்து பாருங்கள். உங்களோட வாழ்க்கையில் எவ்வளவு ஆசீர்வாதம். நீங்கள் உங்களுக்கு அது மட்டுமல்ல, நீங்கள் உங்களுக்கு மட்டுமல்ல, எங்களுடைய தொடர்பு உள்ளவர்கள் யார், உங்களோட தொடர்பாக இருக்க என்னெல்லாம் ஒட்டிடுவோம் போய். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் நான் கூட நாங்கள் சேர்ந்துடணும். அப்படி தாங்க தொடர்பு உள்ளவர்கள் கூட ஆண்டவர் ஆசீர்வதிக்க சித்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி ஒரு தொடர்பு எங்களுக்கு உள்ளவரைய நல்லா சிரிக்கிறேன். இப்படி ஒரு பணம் வருதான்னு. ஹல்லேலூயா. அப்போ நாங்களும் வாழ்ந்து மற்றவர்களையும் மேன்மைப்படுத்துறதுக்காக யோசேப்புக்கு கிடைத்த அப்படி ஒரு வாழ்க்கை எங்களுக்கு அப்படி ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் வச்சிருக்காரு. அதாவது அவரும் செய்கிற காரியம், உங்களுக்கு தர்ற காரியம்.
அந்த வாழ்க்கை உங்களுக்கு இருக்குது, உங்களுக்குள்ளே இருக்குது. ஆனால் நீங்கள் தான் வேணாமன்றீங்க. வேணுமென்று சொன்னால் என்ன செய்வீங்க? வேதத்தை வாசிப்பீங்க, தியானிப்பீங்க. ஹல்லேலூயா. அஞ்சாவதாக நான் முடிக்க போகிறேன். 1 நாளாகமம் 28 அது முதல் முன்னுக்கு வாசிச்சுக்கணும். அதை பாருங்கள். தாவீது சாலமோனிடத்தில் சொல்லும்போது அவன் என்னை ஆண்டவர் உன்னை விட்டு விலகுவதை கைவிடுவேன்னு சொன்னார். அவன் தன்னுடைய மகனுக்கு அவன் ஆலோசனை சொல்லும் பொழுது அவன் சொன்னான், தேவன் சாலமோனிடத்தில் எதை எதிர்பார்த்தாரன்னு நாங்கள் பார்ப்போமா இருந்தால் தேவனிடத்தில் அவன் ஞானத்தை கேட்டான். அவன் சின்ன வயதில் ராஜாவாகிட்டான். அவன் சின்ன வயதில் ராஜாவானா அந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரியான ஜனங்கள் இல்லை. அவர்கள் பொல்லாத ஆக்கள். திடீரென்று கல்லறிஞ்சிருவாங்க, திடீரென்று மாறுவாங்க, திடீரென்று கோவப்படுவாங்க. எதிர்பார்க்குற மாதிரி இல்லை. ராஜாவாக இருந்தால் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்படிப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துறதுக்கு ஆலோசனை சொல்கிறதுக்கு எனக்கு ஆலோசனை அவன் பணத்தை கேட்கல, பரங்களை கேட்கல. ஆனால் அவன் கேட்டது நான் சிறியனாக இருக்கிறபடியால் ஞானத்தை கேட்டான். அந்த ஞானத்தை கேட்குறபடியால் ஆண்டவர் அவனுக்கு அந்த ஞானத்தை கொடுத்தார். அந்த ஞானத்தை கொடுத்த மட்டுமில்லை, கர்த்தருடைய நியாயப்பிரமாணங்களை கைக்கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை ஆளும்படியாக ஆண்டவர் அவனை வைத்தார். அதை மட்டுமல்ல, ஆண்டவர் அவனை பார்க்குறார். அவன் ஒரு சுயநலம் இல்லாத ஒரு அரசன். யோசிக்கிறீங்க? ஏனென்று சொன்னால் அவன் தனக்கு பணம் கேட்கல, வேறு ஒன்றும் கேட்கல. அவன் இந்த ஞானத்தை தாங்க இந்த ஜனத்தை வழி நடத்துறதுக்காண்ட. அப்போ ஆண்டவர் அவனை போட்டு பார்த்துட்டு அவனுக்கு என்ன செய்தார்? இவனோட சுயநலம் இல்லாத ஜெபிக்கிறாள், இவனை விட நான் இருக்கணும். ஹல்லேலூயா. நீங்கள் பிறருக்காக ஜெபிக்கிறீங்க, பிறருக்காக காரியங்களை செய்வீங்க, அதை ஆண்டவர் கேட்குறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறார். அப்போ சுயநலம் இல்லாமல் மண்டாடுறவன் என்று சொல்லி நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். அவனை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யும் பொழுதுண்டா, அப்படிப்பட்ட அவர் விலகாமல் இருந்தபடினாலே ஆலயத்தை கட்ட வேண்டி, இந்த கட்டுற ஆலயம் சும்மா சாதாரணமாக கட்ட முடியாது. அசாதாரணமான காரியம் ஆலயத்தை கட்டுறது. அந்த பெரிய ஆலயத்தை கட்டுறது சாதாரணமாக அவனை கொண்டு கட்டினார். சாலமோனை அசாதாரணமாக அப்படியே பாவித்தார். என்னென்று சொன்னால் அந்த காரியத்தை சாலமோன் அந்த ஆலயத்தை கட்ட முடியாது. அப்போ நாங்கள் தேவன் சொல்லுகிறார், உங்களுடைய சரீரமே ஆலயமாக இருக்கிறது. அப்போ ஆலயம் என்று சொல்லப்படுகிறது என்று சொன்னால் வீடாக இருக்கலாம், அது கட்டப்பட வீடாக இருக்கலாம், வேறு இதாக இருக்கலாம். ஆனால் கட்டப்படுவதற்கு தேவனுடைய ஒத்தாசை வேணும். உங்களோட வீட்டை நீங்கள் கட்டணுமா, பிள்ளைகளை கட்டணுமா, ஆலயத்தை கட்டணுமா, அது தேவனுடைய இது இருக்கு. உங்கள் தேவை ஒத்தாசை இருக்கிறதுபடியாக தான் கட்ட முடியும். தேவனுடைய ஒத்தாசை இல்லாமல் நாங்கள் கட்ட முடியாது. எங்களுடைய சுயத்தில் நாங்கள் கட்ட முடியாது. ஹல்லேலூயா. நான் அநேகமாக பார்த்துருக்கிறேன், ஆலயத்துக்கு ஏதாவது செய்வோம்னு சொன்னால் ஒரு தடவைக்கும் அந்த மனம் வராது. ஆலயத்துக்கு ஏதாவது செய்யணும்னு சொன்னால் உங்களுக்கும் மனம் வராது. ஆலயத்துக்கு ஏதாவது கட்டணும்னா மனம் வராது. ஆலயத்தில் ஏதாவது செய்யணும்னா மனம் வராது. உங்களை செய்ய விட மாட்டான். அதுதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அசாதாரணமான ஒரு விஷயத்தை சாதாரணமாக ஆண்டவர் சாலமோனை கொண்டு கட்டினார். தாவீது பொருளெல்லாம் சேர்த்து வைத்தான். வைக்கிறது பெரிய இல்லை, அதை கட்டி முடிக்கணும். கட்டி முடிக்கிறதுக்கு கர்த்தர் கூட இருந்தவரையே தான் கட்டி முடித்தார். நாங்கள் அப்படி ஆலயத்துக்கு கண்டால் உங்களுக்கு அது வராது. நான் எங்களோட எங்களோட சேர்ச்சில் இப்போ இருக்கிறாக்கள்ல போன ஆக்களை பார்க்குறேன். ஏதாவது ஒன்று சொன்னால் ஆலயத்தை கொண்டு சொன்னால் டாக்கண்ணு முறுத்து அங்கே சேர்த்து இங்கே சேர்த்து ஆலயத்தை விட்டே போயிடுவாங்க. கட்ட விடாது, உங்களை கொண்டு செய்ய விடாது. உங்களை கொண்டு செய்தால் இந்த இது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். அப்போ தேவன் உங்களோட இருந்து இந்த ஆசீர்வாதத்தை செய்வார். ஹல்லேலூயா. அப்போ அதை செய்ய விடாமல் தடைப்படுத்துறதுக்காகத்தான் சம்பல்லாத்தாண்டை ஏற்படுத்துறது தானே நெகேமியாவில். அப்போ நீங்கள் ஒரு காரியத்தை நாங்கள் ஆண்டவர் எங்களை கொண்டு செய்ய வர்றதுக்கு இடையில அவன் முன்னுக்கு வந்து நின்றுவான். அப்போ சாலமோன் சின்ன பையனாக இருந்தாலும் அவன் என்ன செய்ய கருத்தாய் ஜபித்தான். ஜெபத்தில் நாங்கள் கருத்திருக்கணும். இந்த ஜெபம் நாங்கள் பார்க்குறோம். ஜெபம், இந்த கருத்தான ஜெபம் எங்களுக்குள்ள இருந்தால் தான் நாங்கள் இதையும் செய்ய முடியும், ஆண்டவருக்காக நிற்க முடியும். அதனால தான் நாங்கள் சாலமோன் சின்ன பையனாக இருக்கிறானே, அவனை கொண்டு ஆண்டவர் கட்டுறாரு என்று பார்த்தோம்னு சொன்னால் அவனுக்கு பின்னால் இருக்கிற காரியம், பின்னால் ஆறு இருந்தார், ஆண்டவர் கட்டி முடிக்கும் வரை ஆண்டவர் இருந்தார். மிச்ச காரியம் உங்களுக்கு அங்கால தெரியும். கட்டி முடிக்கும் வரை, ஆலயம் கட்டி முடித்து பிரசித்த பண்ணப்பட்டு வரைக்கும் ஆண்டவர் கர்த்தர் அவனோடு இருந்தார்.
அவனுடைய இருந்தபடியினால்தான் அந்த ஆலயம் கட்டப்பட்டது. உங்களை கொண்டு ஆலயம் கட்ட வேணுமா இருந்தால், உங்களை கொண்டு ஒரு காரியத்தை செய்ய வேணுமா இருந்தால், தேவன் உங்களோடு இருந்து நடப்பிக்கும் போது அதை செய்ய வல்ல, உன்னை கொண்டு செய்வேன் என்று சொன்ன காரியத்தை உங்களை கொண்டு தான் செய்வார். அப்படியும் செய்வார். அது வரைக்கும் ஆண்டவர் உங்களோட இருப்பார். அது செய்து முடிஞ்ச உடனே அவர் போயிடுவார். நீ இந்த பாட்டில் நீ போனீங்கன்னா அவர் இந்த பாட்டில் போயிடுவார். இப்போ நாங்கள்லாம் எங்களை ஒப்பு கொடுத்து ஆயத்தப்படுத்தி நாங்கள் அதுக்கு சரியாக நடக்க வேணும். இதுதான் இந்த நாட்களில் அந்த விண்ணப்பம், அந்த அவனுடைய விண்ணப்பம் சிறிய விண்ணப்பமாக இருந்தாலும் அந்த விண்ணப்பத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்குறார். அப்படின்னு சொன்னால் அவன் அந்த விண்ணப்பத்தை சுயநலம் இல்லாமல் செய்தபடினாலும் தேவன் அவனோடு இருந்து நடப்பித்தபடியால் அவன் செய்த காரியம் உண்ட வரைக்கும் சரித்திரத்தில் இருக்கு. அல்லேலூயா. அதனால தான் நாங்கள் எப்பொழுதும் தேவன் பக்கமாக சாய்ந்திருக்க வேணும். சுயநலம் இல்லாமல் தேவனோடு இருக்க வேணும். அல்லேலூயா. முதலாவதாக நாங்கள் பார்த்தோம், தேவனை சார்ந்து ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். தேவனை சார்ந்து வாழும் பொழுது தைரியம், எங்களுக்கு ஒரு தைரியம் வரும். அல்லேலூயா. தேவனை எப்பொழுதும் ரெண்டாவதாக நாங்கள் பார்ப்போம், தேவனை எப்பொழுதும் எங்களுக்கு முன்பாக வைக்க வேண்டும். அப்போ முன்பாக வைக்கும்படி குறிப்பிட்ட காரியங்கள் இருந்து அவர் எங்களுக்கு இலக்கை நோக்கி ஓடுவதற்கான காரியத்தை அவர் எங்களுக்கு செய்வார். மூன்றாவதாக கட்டளையின்படி நடக்க வேண்டும். அப்போ அந்த கட்டளை என்று சொன்னால் தேசத்தை சுதந்திரிக்க ஆண்டவர் உங்களை ஏற்படுத்தியிருக்கிறார். நீங்கள் தேசத்தை சுதந்திரிக்கலாக இந்த கட்டளையினுடைய கற்பனைகளில் நடக்கும் பொழுது நீங்கள் தேசத்தை சுதந்திரிப்பீர்கள். நாலாவதாக தெய்வீக வசனத்தை தியானிக்க வேண்டும். தேவனுடைய வசனத்தை தியானிக்கும் பொழுது அவர் என்ன செய்வார்? தேசத்தை பங்கிட்டு தருவார். அது சுதந்திரிப்பீங்க, மற்றது பங்கிட்டு தருவார். பங்கிட்டு கொடுக்குறதுக்கு உங்களுக்கு திராணியை தருவார். அப்போ நீங்கள் பங்கிட போகிறீங்க. உங்களுக்கு வர ஆசீர்வாதத்தை நீங்கள் மற்றவர்களுக்கு பங்கிட போகிறீங்க. பங்கிட்டு தரப்போகிறார். அல்லேலூயா. இது நடக்கும். அல்லேலூயா. அடுத்ததாக ஐந்தாவதாக தேவனை நோக்கி ஜெபம் பண்ண வேணும். கருத்தாக நான் உங்களை சொல்லியிருக்கிறேன். ஜெபம்னு சொன்னோன்னா சட்டப்பண்ண எல்லாமே வந்து ஒரு நீண்ட ஜெபம் எடுத்து மற்றவனையும் ஜெபிக்க விடாமல் நாங்களே ஜெபிச்சு போட்டு போயிடும். கருத்தாக சாலமோன் ஜெபிச்சான், கருத்தாக ஜெபிச்சான், கேட்டான், பெற்றுக்கொண்டான். அப்போ எங்களோட வாழ்க்கை அப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால், அப்படி அதை செய்யும் பொழுதான அந்த தெய்வீகனோட மகிமை எங்களுக்குள்ளே வரும். நாங்கள் தேவனுக்கு சார்ந்தவர்களாக இருக்க முடியும். இப்போ தேவனுக்கு சார்ந்தவர்களாக இருக்கும் பொழுது இவ்வளோ ஆசீர்வாதம் எங்களுக்குள்ள தேவைன்னு சொல்கிறார்கள். அப்படியே கரங்களை உயர்த்தி கையை தட்டி அப்படியே எழுந்து நின்று தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. ஹரிஷ், நன்றி ஆண்டவரே, சர்வ வல்லவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்று நீர் சொன்னது போல் ஆண்டவரே கர்த்தாவே, இந்த 5 காரியத்தை குறித்தும் ஆண்டவரே நீங்கள் பேசியிருக்கிறீங்க. ஆண்டவர் உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னது போல் ஆண்டவரே இந்த நாட்களிலும் ஆண்டவரே எங்களை விட்டு விலகாதவாறு ஆண்டவரே இந்த நிபந்தனைகளுக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்தவர்களாக ஆண்டவரே கர்த்தாவே தேவனை சார்ந்து வாழ நான் ஆண்டவரே என்னை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே தேவனை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்து ஆண்டவரே எல்லா காரியங்களையும் நான் செய்ய ஆண்டவரே எனக்கு திராணி வேணும் என்று ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே இந்த நாளிலும் கேட்டுக்கொள்ளுகிறோம். ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே இந்த வசனத்தை கேட்டுவிட்டு இப்படியே போகாத வார ஆண்டவர் கட்டளையின்படி நடந்து ஆண்டவரே கட்டளையை கை கொண்டு அதன்படி நடந்து ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்ளும் பொழுது ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரே சுகமாய் இருக்க சந்தோஷமாய் வாழ ஆண்டவரை கிருபை செய்கிறபடியால் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தெய்வீகத்தை ஆண்டவர் வசனத்தை தியானிக்கும் பொழுது ஆண்டவரை தேசத்தை பங்கிடுவர்களாக, தேசத்தை சுதந்திரித்து பங்கிட்டு கொடுப்பவர்களாங்களே மாற்றும்படியாய் ஆண்டவரை கர்த்தாவின் நாமத்திலும் ஆண்டவரே தேவனை நோக்கி ஆண்டவரை நான் கருத்தாக விண்ணப்பம் பண்ணும் பொழுது அந்த விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்து ஆண்டவரை கர்த்தாவே இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க ஆசீர்வாதங்கள் அத்தனையும் ஆண்டவரே எனக்கு வந்து சேர ஒத்தாசை வரும் பர்வதத்தை எனக்கு நேராக அனுப்பும்படியாய் உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே ரீகாத்தால வாய்களை திறந்து துதிங்க. எல்லாரும் வாய் திறந்து கேளுங்க. ஆண்டவரே இந்த ஆசீர்வாதம் எங்களுடைய வாழ்க்கையிலே பலிக்கும்படியாக ஆண்டவரே என்னுடைய ஆண்டவரே சமூகத்தில் என்ற குடும்பத்தில் பிள்ளைகள குடும்பத்தில் ஆண்டவரே கர்த்தாவே என்னுடைய சந்ததியில் கேளுங்க. எல்லாரும் என்னுடைய சந்ததியில் ஆண்டவரே இந்த வாக்கு தத்தங்கள் ஆண்டவரே பலிக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே சந்ததி சந்ததியாக ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே கர்த்தாவே இந்த நாட்களிலும் ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் குந்தி எழும்பாதவாறு தேவனுக்கு மகிமையை செலுத்துகிற ஜனமாக தேவனுக்கு கீழ்ப்படி நடக்கிற
பிரகாரமாக ஆண்டவரை என்று சொன்னது போல உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடவும் மாட்டேன் என்று சொன்ன தேவனே, எங்களை கைவிடாமல் ஆண்டவரை பிள்ளைகள் கேட்டது போல இந்த வசனத்தின்படி கை கொண்டு நடக்கும் போது ஆண்டவரை பேர்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் என்று சொன்னீங்கப்பா. அந்த விசுவாசம் எங்களுக்குள்ளே இன்னும் வர்த்திக்க பண்ணும்படியாய், இன்னும் ஆண்டவரை எங்களை வழி நடத்தும்படியாய், இது கேட்டுவிட்டு போகாதவாறு அந்த வேதத்திலே தியானமாய் இருந்து தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு தேவனோடு ஆண்டவரை எனக்கு முன்பாக நான் செய்கிற காரியம் ஒவ்வொன்றும் தேவனை எனக்கு முன்பாக நிறுத்தி ஆண்டவரே நான் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள பிள்ளைகளுக்கு வேண்டிய திராணியை கொடுக்கும்படியாய் ஆண்டவரை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே தேவரீர், ஆண்டவரே கர்த்தாவே, நீர் என்னோடு இருந்தால் ஆண்டவரே என்னை ஆண்டவரை யாரும் ஜெபிக்க முடியாத ஆண்டவரே, என்னை தோல்வியடைய செய்ய முடியாத ஆண்டவரே கர்த்தாவே, எங்களோடு இருந்து என்னோடு கூட நடக்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிறேன். மோசையோடு இருந்தது போல என்னோடும் கூட இருந்து, யோசுவாவோடு இருந்தது போல என்னோடும் கூட இருந்து என்னை இவன் குடும்பத்தை இந்தவன் ஆசீர்வதிக்கும்படியாய் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கு இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. கரங்களை தட்டி உற்சாகமா தேவனை மகிமைப்படுத்துவோம். இந்த வார்த்தையை கேட்டு இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் எங்களை நடத்துவாராக. அல்லேலூயா. அடுத்த